சார் இங்கே பாருங்கள், இங்கே பார்த்துட்டே போடுங்க சார். ஒரு ஃபோர் ஷட்டர் ஸ்பீடு கம்மியாக இருக்குது. நீங்கள் போட்டு சார் வணக்கம் சார். நான் வந்து பிரசன்னகுமார், செங்கல்பட்டு மாவட்டத்தோட ரோலர் ஸ்கேட் பேஸ்கெட் பால் அசோசியேஷனோட செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி. நம்ம இந்த கடந்த 14ஆம் தேதி இன்டர்நேஷ்னல் ரோலர் ஸ்கேட் பேஸ்கெட் பால் இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா ட்ரை சீரியஸ் சாம்பியன்ஷிப் நடந்துச்சு. ஸ்ரீலங்கா கொலம்போவில் நடந்துச்சு. அதில் நம்ம தமிழ்நாடு ரெப்ரசன்ட்லேருந்து ஒரு 20 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அந்த 20 பேர்த்தில் மொத்தம் இந்தியா ரெப்ரசன்ட்லேருந்து ஒரு 30 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து அங்கே நடந்த போட்டி வந்து 14லேருந்து 17ஆம் தேதி. அதில் வந்து இந்தியா வந்து 20 பாயிண்ட்டுகளும் ஸ்ரீலங்கா அணி வந்து 12 பாயிண்ட்டுகளும் ஆகிய 2 தேசிய விளையாட்டில் வந்து இந்தியா வந்து ஓவரால் சாம்பியன்ஷிப் நம்ம தட்டி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் எத்தனை பேர் சொன்னீங்க? அங்கே எந்த டீமோட மூவ்மெண்ட் எப்படி இருந்தது? நம்ம வந்து இது வந்து ட்ரை சீரியஸ்ன்றனால இந்தியா வெர்சஸ் ஸ்ரீலங்கா மட்டும்தான். மொத்தம் வந்து ஒரு ஏஜ் கேட்டகரிக்கு வந்து 3 ஈவெண்ட் நடத்துவாங்க. 3 வாட்டி மேட்ச் நடத்துவாங்க. அதில் பெஸ்ட்டு 2 மேட்சஸ் யார் வின் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு அந்த வின்னிங் டிக்ளேர் கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு இந்த ஸ்கேட்டிங் பேஸ்கெட் பால் விளையாடுற அளவுக்கு இங்கே கிரவுண்ட்ஸ் கொஞ்சம் இல்லை. அதே மாதிரி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயும் கொஞ்சம் கிடைக்கல. அதனால் நம்ம மாணவர்கள் கொஞ்சம் அதில் சிரமப்படுறாங்க. அதனால் நம்ம மாநில அமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். நம்மளுக்கு இந்த கிரவுண்டு பேஸ்கெட் பால் வித் ஸ்கேட்டிங்கோடு விளையாடுற மாதிரி நம்மளுக்கு ஒரு கிரவுண்டு வந்து தேவை. வித் எந்த ஒரு முன்கட்டணமும் கட்டாமல் நம்மளுக்கு ஒரு கிரவுண்டு தேவைப்படுது. இப்போ நிறைய கேம் இருக்குது. ஒவ்வொரு கேமும் வந்து பிரபலமான கேம் மட்டும் எல்லாரும் செலக்ட் பண்ணி விளாட்றாங்க. ஆமாம், இந்த மாதிரி ரொம்ப ரேரான கேமை செலக்ட் பண்ணி விளாட்றதுனால மாணவர்களுக்கு எந்த மாதிரியான பெனிஃபிட் இருக்குது? மாணவர்களுக்கு பெனிஃபிட்டுக்காண்டி தான் நம்ம சிஎம் சார்கிட்ட நம்ம வந்து கோரிக்கை கொடுக்குறோம். அதே மாதிரி இந்த ஸ்கேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால தான் மாணவர்கள் இப்போ வந்து 80% மாணவர்கள் நம்ம இந்தியாவில் நிறைய பேர் வந்து ஸ்கேட்டிங்னா செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்கேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நிறையா டிசிப்ளின்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் தி டிசிப்ளின் தான் இந்த ரோலர் ஸ்கேட் பேஸ்கெட் பால். மற்ற கேம்களுக்கும் இந்த ஸ்கேட்டிங் பாஸ்கெட் பாலுக்கும் விளையாடும் போது ஏதாவது விபத்து அதிகமாக ஏற்பட வாய்ப்பு இருக்கா? இல்லை முறையாக கற்றுக்கிட்டு அதை தவிர்க்கலாம்? இல்லை, முறையாக கற்றுக்கிட்டால் அதை நம்ம தவிர்க்கலாம். இது வந்து எல்லோரும் விளையாடுற மாதிரி பேஸ்கெட் பால் தான். வீட்லேயும் விளையாடுவாங்க, எல்லாம் விளையாடுவாங்க. இதில் நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக ஸ்கேட்டிங் போட்டுட்டு நம்ம பேஸ்கெட் பால் விளையாடுறோம். அதனால நம்ம சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் நம்ம ஹெல்மெட்டு கார்ட்ஸ் எல்லாமே போட்டுட்டு தான் விளையாடுறோம். அது முறையாக என்ன தான் நம்ம ஸ்கேட்டிங் போட்டிருந்தாலும் தெரியாதவங்க போட்டால் விபத்து ஆக தான் செய்யும். அதனால் முறையாக அவங்கவுங்க பயிற்சியாளர்கிட்ட கற்றுக்கிட்டு இந்த கேமை மேற்கொள்கிறது ரொம்ப நல்லது. இது வந்து பேஸ்கெட் பால் மாதிரி தான். ஒரு டீமில் வந்து 11 பேர். அந்த 11 பேரில் உள்ளே வந்து 6 பேர் விளையாடுவாங்க. அதில் வந்து எப்பயும் போல் கோல் கீப்பர் மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க. ஆனால் அவங்க கோல் கீப்பர் கிடையாது. அவங்க யாராவது ஆப்போனண்ட்லேருந்து வந்தாங்கன்னா அந்த பாலை தடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்குது. மற்றபடி வந்து ஒரு கேமில் எப்பயுமே 11 பேர் விளையாடுவாங்க. அதே 11 பேர் தான் ஒரு டீமில். ஆனால் 6 பேர் உள்ளே விளையாடுவாங்க, 5 பேர் வெளியில் நிற்பாங்க. நம்மளோட மாநில ஃபெடரேஷன் வந்து தமிழ்நாடு ரோலர் ஸ்கேட் அசோசியேஷன். அதில் வந்து நம்ம ஜென்ரல் செக்ரட்டரி வந்து மிஸ்டர் பூஞ்சோலே சார் இருக்கார். அவர் வந்து திருச்சியில் இருக்காங்க. பயிற்சி வந்து நம்ம செங்கல்பட்டில், நம்ம இந்த டீம் வந்து செங்கல்பட்டில் இருக்கனால செங்கல்பட்டில் வச்சு பயிற்சி கொடுக்குறோம். நாங்கள் ஒரு சின்ன கிரவுண்டில் தான் வச்சு பயிற்சி கொடுக்குறோம். அதுலேயே வந்து சின்னதாக பேஸ்கெட் பால் போஸ்ட் வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எல்லாத்துக்குமே. இப்போதைக்கு ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம உதயநிதி ஸ்டாலின் வந்ததுலேருந்து நல்லா இருக்குது. இப்போ கொஞ்சம் நல்லா என்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்கனால எல்லா ஸ்போர்ட்டும் இப்போ நல்லா வெல் டெவலப் ஆகிட்டுருக்கு.
ஒரு சின்ன சின்ன ஒரு கோரிக்கை தான், வேறு எதுவும் இல்லை. நம்மளுக்கு கிரவுண்டு பற்றாக்குறை அந்த மாதிரி தான் இருக்குது. மற்றபடி மாணவர்கள் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக கலந்துக்கிறாங்க. இல்லை, இப்போ இந்த ஸ்போர்ட்டுக்கு எல்லாருமே கம்பல்சரி எல்லாருமே வந்துடுறாங்க. இந்த ஸ்கேட்டிங்னாலே சின்ன குழந்தையிலேருந்து பெரிய ஆளுங்க வரைக்கும் கற்றுக்கணுன்னு ஒரு ஆசை. என் பேர் பிரசன்னகுமார். நான் வந்து செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியாக இருக்கேன், ரோலர் ஸ்கேட் பேஸ்கெட் பால் அசோசியேஷனோட. நான் தர்ஷினி YMCA காலேஜில் படிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பூஞ்சோலை சாருக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். ரோலர் பேஸ்கெட் பால் செக்ரட்டரி ஆஃப் தமிழ்நாடு பூஞ்சோலை சாருக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். மாஸ்டர் சொன்ன மாதிரி எங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கவர்மெண்ட்டால் முடிஞ்சது எங்களுக்கு ரோலர் பேஸ்கெட் பால் விளையாட கோர்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் 4 days ஸ்ரீலங்காவில் இருந்தோம். அங்கே வந்து கிளைமேட் இதை விட கொஞ்சம் ஹீட்டாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் நாங்கள் இந்தியாவுக்காக விளையாண்டோம் எல்லோரும். நாங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு ஹோப், அதாவது இந்தியாவுக்காக மெடல் பண்ணி வின் பண்ணி வரணுன்றதுக்காக தான் நாங்கள் போனோம். அதே மாதிரி நாங்கள் போன 3 டீமும் வின் பண்ணி ஓவரால் சாம்பியன்ஷிப் வாங்கிட்டு வந்துட்டோம். ஆக்சுவலி ரொம்ப டஃப் கொடுத்து தான் விளையாண்டோம். நாங்களுமே ஸ்ட்ரகிள் பண்ணோம், அவங்களும் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. பட் ஆனால் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு வின் பண்ணி வந்துட்டோம். என் பேர் தர்ஷினி.